கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வகுத்திருந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கை அரசியல் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று நான் ஏற்கனவே அறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தேன். இப்பொழுதும் அதே அரசியலை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்லி அந்த அரசியல் பாதையில் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடரும் என்று தெரிவித்துக்கிறேன். தேர்தலில் போட்டியிடத்திற்கு வாய்ப்பு தராதனாலதான் நீங்க வீசி கலந்து வெளியே வந்துட்டீங்களா? அதாவது நான் தேர்தலில் அதாவது வேட்பாளர் அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்திருந்தது நான் விடுதலை சிறுத்தை தான் இருந்தேன். நான் அதாவது சீட்டு தரேன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறமேல என்ன நடந்ததுன்னு சொல்லி மீடியா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நானும் ஒரு மீடியா ஒரு ஆள் தான் நான். அதனால் சீட்டுக்காக நான் கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால் நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாளான வெளியே வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் கேள்வி மாற்று ஒரு சிந்தனைக்கு போனார். நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசப்பட்டது அவங்க கிட்ட இரு தம்பி, ஒவ்வொருத்தரும் கேளு தம்பி. அது நம்ம விசிகாவுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நிலைப்பாடு அதாவது இது ஒரு மாநில அரசு தான். இது ஒன்றிய அரசிலேயே அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியும் அனைத்தும் நம்முடைய எழுச்சி தமிழ் அண்ணன் எழுச்சி தமிழருக்கு இருக்கு. அப்படின்னா கொள்கை மாறாம இருக்குன்னா அப்போ ஒன்றிய அரசிலேயே அவர் மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாமா? அவரு உங்களுடைய விலகல் கடிதத்திலே நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அப்பப்போ அவருடைய ஸ்டாண்டை மாத்திட்டே இருக்காரு. பேஸ்புக்ல ஒண்ணு பேசுறாரு, டிவி விவாதத்துக்கு ஒண்ணு பேசுறாரு, அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அதாவது இந்த ஊடகம் தான் பேசத்த ஊடகம் தான் வெளியிடுறீங்க. ஊடகம் மூலியமா தான் வெளி உலகம் தெரியுது. இது ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியது இது இல்லையா தம்பி? அது நமக்கு தெரிஞ்சது தானே. சரி, அடுத்த கேள்வி என்னப்பா? வராங்க. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறான். இப்போ அதாவது விடுதலை சிறுத்தைக்கும் எழுச்சி தமிழுக்கும் என்னுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. 2016 காலகட்டங்களில் அதாவது விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ மிகப்பெரிய பேரணி எது நடத்தினாலும் அது எந்த ஊடகங்கள்லையும் அது பெட்டி செய்தியாக கூட வராது. அதாவது விடுதலை சிறுத்தைன்னு ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எழுச்சி தமிழ் சொன்னதன் அடிப்படையில் வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்தோம். வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு தான் அனைத்து ஊடகங்கள்லையும் அதாவது விடுதலை சிறுத்தையை பற்றியும் வெளிச்சம் தலைவரை பற்றியும் நீங்கள் ஊடகங்களில் செய்திகள் வந்தது. அது வெளிச்சம் தொலைக்காட்சி மூலியமா கட்சியுடைய நிகழ்வுகளை அதாவது 100% லைவ் செய்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த ஒரே ஊடகம் வெளிச்சம் தொலைக்காட்சி. அந்த வெளிச்சம் தொலைக்காட்சி ஆரம்பித்த மிக எல்லா பங்களிப்பும் என்னுடைய பங்களிப்பு தான். மேடையில பேசும்போது செய்யூர் தொகுதிக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்களும் சொன்னீங்க. திரு ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு செய்யூர் தொகுதிக்கு என்னென்னலாம் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, நீங்க சட்டப்பேரவை எப்படிலாம் திட்டங்கள் கேட்டு வாங்கினீங்க. அவ்வளவு சிறப்பா பணியாற்றி உங்களுக்கு ஏன் சார் வாய்ப்பு தரல? அதுதான் சார், வாய்ப்பு தரலன்றது நீங்க யார்கிட்ட அவரு தானே கேட்கணும். அது நீங்க அவர் எழுச்சி தமிழ்கிட்ட அவருக்கு ஏன் வாய்ப்பு தரல நீங்க கேளுங்க. அது இன்னைக்கு என் தொகுதியில போய் பாத்தீங்கன்னாக்கா என் தொகுதி 100% அது ஒரு தன்னறைவற்ற தொகுதியா வச்சிருக்கேன். அது சாலை வசதிகள் 100% சாலை போடப்பட்டிருக்கு. அது இப்போ அதாவது தலைவர் சொன்னதை நீங்க கேட்டீங்க. நீங்க அவ்வளோ அது இப்ப பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு கடைக்கோடி பகுதி. அது ஒரு அரசு கல்லூரி கொண்டு போய் வச்சிருக்கோம். அந்த அரசு கல்லூரிக்கு இப்ப உடனடியாக இந்த நடப்பாண்டிலேயே 270 மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதியை கூட பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் கல்விக்கு தான் நாங்கள் செலவு வச்சிருப்போம். நாங்க அதுதான் சார். இல்ல நான் விளக்கலாம் கேட்கல, நீங்க கேளுங்க. நீங்க கேட்டு தொகுதியை சேர்ந்தவர் அவர் செய்யூருக்கு மாற்றிருக்காரு. செய்யூர் தொகுதியை சொந்த ஊர தொகுதியை கொண்டவங்க வேற தொகுதிக்கு மாற்றிருக்காரு. இது மாதிரி ஏதாவது முரண்பாடு? அதுதான் நீங்க முரண்பாடு நீங்க சொல்லிட்டீங்கல்ல. அது இல்ல நிருபர் நீங்க முரண்பாடுன்னு கேக்குறீங்க. நீங்க அது முரண்பாடு தானே. அது கேள்வி எப்படி கேக்குறீங்க? நீங்க முரண்பாடு தானே. அது
முரண்பாடு தான். நன்றி, வணக்கம்பா. நன்றி. 2.91 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.